இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனை கூட்டம். பல்வேறு நடவடிக்கைகளை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் ஆலோசனை கூட்டம் என்பதால் மற்ற கட்சியினரிடையே பெரும் பரபரப்பு. தஞ்சாவூரில் தமிழக கட்சி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுவார் என தாவேக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதல். ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க முடியாமல் செய்வதுதான் ஒரே இலக்கு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூழ்நிலை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி போட்டி. தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் இன்று முதல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை அருகே உள்ள அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் கூட்டணி குறித்தும், தொகுதி பங்கீடு குறித்தும், மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் தேர்வு குறித்தும் என பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம் என்பதால் மற்ற கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசுவாமிப்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்து அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தர உள்ளார். இந்த கூட்டத்தில் 4900 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இதையடுத்து வெயில் காரணமாக மேற்கூரை மற்றும் அமர்வதற்கு வசதியாக நாற்காலி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பெண்கள், கர்ப்பிணிகள், வயது முதியவர்கள் ஆகியோர் கூட்டத்திற்கு வரவேண்டாம் என தாவேக சார்பில் தெரிவித்துள்ளது. இதில் 52 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க, இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டு அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதையடுத்து சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரானின் 2 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் தூதரக வளாகத்தில் சிறிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் அங்கிருந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள், ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என்றும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, ஈரானின் ஏவுகணை பலத்தை முற்றிலும் அழித்து அணு ஆயுதம் தயாரிக்க முடியாமல் செய்வதுதான் இந்த போர் நடக்கிறது என்று கூறினார். தங்கள் இலக்குகள் எட்டப்படும் வரை போர் முடியாது என்று 4 அல்லது 5 வாரங்கள் வரை போர் நீடிக்கலாம் என்றும் தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. இதில் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் மார்க்ரம் தலைமையிலான வீரர்களும், நியூசிலாந்து அணியின் கேப்டன் சாண்ட்னர் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். எனவே இன்றைய போட்டியில் இரு அணிகளும் வெற்றி பெற மல்லுக்கட்டும் என்பதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ளனர். கோவை காலப்ப நாயக்கன் பாளையத்தில் நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றியம், சோமையம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100 விழா, கட்டிடங்கள் திறப்பு விழா, கட்டிடங்களை புதுப்பித்து வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியபவனர், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்களையும் உணவு கூடத்தையும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து பள்ளியின் 100 கல்வி மலரை வெளியிட்டு நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட கட்டிடங்களை சீரமைத்து வழங்கிய தன்னார்வலர்களை பாராட்டினர்.
வலசரவாக்கத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த அரசு நிலத்தை மீட்டு சமூக நலக்கூடம் கட்டுவதற்கு மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, மண்டலக்குழு தலைவர் நொலம்பூர் ராஜன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். சென்னை வலசரவாக்கத்தில் 152வது வார்டுக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் 7,60,00,000 மதிப்பிலான அரசு நிலத்தை 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து வைத்திருந்தது. இதனை மாமன்ற உறுப்பினர் பாரதி என்பவர் பல்வேறு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் அரசு நிலத்தை மீட்டுள்ளார். மீட்கப்பட்ட நிலத்தில் அரசு சார்பில் சமூக நலக்கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, மண்டலக்குழு தலைவர் நொலம்பூர் ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்த நபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று வலசரவாக்கம் மண்டலம் அலுவலகத்தை விரிவாக்கம் செய்ய 1,60,00,000 மதிப்பீட்டில் 3ஆம் மாடி கட்டிடம் கட்டுவதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. கோவை போத்தனூர் ரயில் நிலையம் அருகே சிறுத்தை நடமாடுவதாக பரவும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அது காட்டுப்பூனை என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளதால் நகரை ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்பொழுது காட்டு விலங்குகள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு வெள்ளனூரில் சிறுத்தை நடமாடுவதாக சில வீடியோக்கள் வெளியாகி பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே போத்தனூர் ரயில் நிலையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது. அந்த வீடியோவில் சிறுத்தை போன்ற தோற்றமுடைய ஒரு விலங்கு சாலையின் ஒரு பக்கத்திலிருந்து தாவி மதில் மீது ஏறி ஓரிடத்தில் பதுங்கியிருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்ததுடன் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து வனத்துறையிடம் விளக்கம் கேட்டபொழுது வீடியோவை ஆய்வு செய்த அதிகாரிகள் அது சிறுத்தை இல்லை என்றும் காட்டுப்பூனை என்றும் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள அரசூரில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அரசியல் கட்சி கொடியை கம்பத்தில் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் தன் ஆதரவாளர்களை திரட்டி மாநாடு நடத்தினார். அதில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் இடம்பெற்ற புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சசிகலா கட்சி கொடியை ஏற்ற நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டனர். இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள அரசூரில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் புதிய கம்பத்தை நிறுவி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். அது அவர் வயதில் முதிர்ந்தவர், அரசியல் அனுபவம் உள்ளவர். அம்மாவும் சின்னம்மா குடும்பத்தாரும் சரி, அம்மாவும் சரி, இரு பெரும் தலைவர்கள் சேர்ந்துதான் அவரை 3 முறை முதலமைச்சராக நம்பிக்கையோடு ஆக்கி வைத்தார்கள். அம்மாவும் பல முறை ஒரு ஆட்சியை கொடுத்து விட்டு போனால் மறுபடியும் அந்த ஆட்சியை திருப்பி கொடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்திருக்கார். என்ற மன நிறைவோட அம்மா மேடையில பேசியிருக்காங்க. கொடைக்கானலில் தங்கியுள்ள இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. வட்டக்கானலுக்கு கடும் சோதனைகளுக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இஸ்ரேலில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கொடைக்கானலுக்கு வந்த இஸ்ரேல் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் திரும்பி சென்று விட்டனர். இஸ்ரேலிலும் அரபு நாடுகளிலும் போர் நடந்து வரும் நிலைகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேலிகள் மீது பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்றுள்ள நிலையில் கொடைக்கானலில் தங்கியுள்ள இஸ்ரேல் நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். அவர்கள் தங்கியுள்ள வட்டக்கானலுக்கு கடும் சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. பாதுகாக்கப்பட்ட வேளாண் நிலத்தில் சட்டவிரோதமாக ஜவுளி பூங்கா அமைப்பதா என்று வினாவி உள்ள விவசாய சங்க தலைவர் பாண்டியன், இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனும் சிப்காட் இயக்குநர் செந்தில்ராஜும் விளக்கமளிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டம் ஆலங்கோட்டையில் ஜவுளி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியிருப்பது சட்டவிரோதம் என தெரிவித்தார். சாயப்பட்டறையை உள்ளடக்கிதான் அனுமதி அளித்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் இதழில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். விரைவில் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிக்கப்படும் என்று அன்றைக்கே அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் சட்டத்திற்கு விரோதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல வரம்புக்குள் வராத ஜவுளி பூங்காவை மன்னார்குடியில் நல்ல நிலத்தடி நீர் முப்போகம் விளைவிக்கக்கூடிய நிலங்கள், தென்னை, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் விளைவிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற வளமான பகுதியான ஆலங்கோட்டையை மையமாக வைத்து ஜவுளி பூங்காவை அமைக்கப் போகிறோம் என்று அடிக்கல் நாட்டியிருப்பது சட்ட விரோதமானது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சீர்குலைக்கும் உள்நோக்கம் கொண்டது. மத்திய அரசின் அதிகாரமுள்ள பதவிகளில் ஒதுக்கப்பட்டோர் இடங்கள் உயர் சாதியினருக்கு தாரை வாக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திராவிட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் சமூக அநீதியை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் எதிரே திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன், பொதுச் செயலாளர் அன்புராஜ், துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ், மதிவதனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, பலமான இந்தியா கூட்டணி உடைவதற்கு காங்கிரஸ் வழிகடாவாக ஆகிவிடக் கூடாது என கூறினார். சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்துக்கு சொந்தமான இடத்தில் முறையான அனுமதி அளிக்கப்படும் முன்பே எடுக்கப்பட்டு வந்த மரகத நாணயம் 2 படப்பிடிப்பை மின்வாரிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். 2017ஆம் ஆண்டு சரவணன் இயக்கத்தில் நடிகர் ஆதி, நிக்கி கல்ராணி, ஆனந்தராஜ் ஆகியோர் நடித்து வெளியான காமெடி பேய் படம் மரகத நாணயம். இந்த படம் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது. இதனால் இப்பொழுது மரகத நாணயம் 2 திரைப்படம் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தின் ஒரு கட்ட படப்பிடிப்பு வடசென்னை எண்ணூர் அனல்மின் நிலையத்துக்கு சொந்தமான இடத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் திடீரென நுழைந்த மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும் என கூறினர். மின்வாரிய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்த பிறகுதான் படப்பிடிப்பை தொடங்க வேண்டும் என கூறிவிட்டனர். நிம்மதியாக படப்பிடிப்பு நடத்தலாம் என வந்த படக்குழுவினருக்கு இது அதிர்ச்சியையும் தலைவலியையும் ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மக்காச்சோள வயலுக்கு தீயவர்கள் தீ வைத்ததில் 2 ஏக்கரில் அறுவடைக்கு தயாரான மக்காச்சோள கதிர்கள் வயல் முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டதால் விவசாயி கவலையடைந்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஒரங்கூரை சேர்ந்த சின்ன பொண்ணு 2 ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தார். சோளம் கதிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் தீயவர்கள் நேற்று மாலை மக்காச்சோள வயலுக்கு தீ வைத்துள்ளனர். இதனால் வயல் முழுவதும் மக்காச்சோள கதிர்கள் தீயில் எரிந்து சாம்பலானதால் விவசாயி சின்ன பொண்ணு கவலையடைந்துள்ளார். இதுகுறித்து சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயி தனக்கு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்காச்சோள வயலுக்கு தீ வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எங்களாலையும் ஒன்றும் முடியல, என்னால் நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல சாமி. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்தியா மக்களுக்கு உதவி பண்ணி இந்த வாங்கின கடத்துக்கு என் பிள்ளைகளுக்கு வழி சொல்லணும் சாமி. நேத்தியை பிடிச்சி நாங்கள் அதை தான் சாமி உங்கள்கிட்ட தகாயம் கேட்டுக்கிட்டு என் மக்கள் தேவையாக தேய்க்குது சாமி. நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க சாமி. எத்தனை ஏக்கர் காடு? மொத்தம் 2 ஏக்கர் சாமி சுத்தமாக போயிடுச்சிங்க சாமி. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துறீங்களா? போலீஸில் கொடுத்துருக்குதுங்க. நேற்று தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது. கோவையில் மேஜிக் நிகழ்ச்சியின் மூலம் உலக அமைதி, கோடைகால உடல்நல பாதுகாப்பு, பள்ளி பொதுத் தேர்வு விழிப்புணர்வு குறித்து எடுத்துரைத்தது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கோவை குனியமுத்தூரை சேர்ந்த டிஜோ வர்கீஸ் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருபவர். பல்வேறு சமூக பணிக்காக அவர் புகழ்பெற்ற ஜேசி டேனியல் விருது, ஆஸ்கர் ஆஃப் மேஜிக் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். இந்நிலையில் கோவை சுங்கம் பகுதியில் இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் மோதல்களை கைவிட்டு உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தியும், கோடை காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் கொடுத்து உடல்நலத்தை காக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தும் டிஜோ வர்கீஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பொது தேர்வுகளை மாணவர்கள் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் எழுத வேண்டும் என்று எடுத்துரைத்தார். இந்த விழிப்புணர்வு மேஜிக் நிகழ்ச்சி அங்கு கூடியிருந்த பொதுமக்களையும் மாணவர்களையும் விழிப்பில் ஆழ்த்தியது. சமூக பொறுப்புணர்வை கலைவடிவில் கொண்டு சேர்த்த டிஜோ வர்கீஸ் முயற்சிகளை பலரும் பாராட்டினர். பெஸ்ட் இல்யூஷன் ஆஃப் மேஜிக் அந்த ஒரு கேட்டகரியில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜேசி டேனியல் அப்படின்னா கேரளாவில் வந்து ஃபாதர் ஆஃப் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான அவரோட பேரே. வந்து முதல்ல வந்து மலையாளம் ஃபிலிம் டைரக்ட் பண்ணது வந்து அவர் தான், ஜேசி டேனியல். ஸோ அவரோட 126வது பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு ஒரு வருஷமும் வந்து February 26 வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கும், பெரிய பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும், இந்த மாதிரி செலிப்ரிட்டிக்கும் இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க.
அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தாக்குதலை கண்டித்து கோவையில் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு உயர்தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை உட்கடத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு சுல்தான் அமீர், ஆஜி இனாயத்துல்லா ஆகியோர் தலைமை தாங்கினர். சபீர் அலி முன்னிலை வகித்தார். இதில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த இந்த தேசத்தை, உலக அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதர், எந்த நீதி தர்மங்களை பின்பற்றாத ஒரு வியாபாரி ஒரு நாட்டினுடைய அதிபரானால் என்ன நடக்கும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றி கழக செயல் வீரர்கள் கூட்டம் தேர்தல் கண்காணிப்பாளர் முருகன் முன்னிலையில் மாவட்ட பொறுப்பாளர் அன்னை சரவணன் தலைமையில் ஏரலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் அருள்ராஜ், பொன்ராஜ், பெரியசுவாமி, மாரியப்பன், பலவேசம், ஆனந்த், நகர செயலாளர்கள் சரவணன், பாலச்சந்திரன், ஆறுமுகம், அம்மாமுத்து, மாவட்ட நிர்வாகிகள் சுடலை, விஜயமுத்து, மணிலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட வேண்டுமென கோரி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேனி நகர் பகுதியில் சேர்ந்துள்ள குப்பைகளை அகற்ற கோரி இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதியில் சேர்ந்துள்ள குப்பைகளை அகற்ற கோரி குப்பை தொட்டி மற்றும் துடப்பத்துடன் இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நகர் பகுதியில் இருக்கின்ற தினசரி குப்பைகளை அகற்ற வேண்டும், சேதமடைந்த சாக்கடை கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும், புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும், சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும், விளையாட்டு மைதானங்களில் அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பழனியில் ரயில்வே மேம்பாலத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய தொகை நிர்ணயம் செய்யாததால் உரிமையாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி சத்யாநகர் பகுதியில் புது தாராபுரம் சாலையின் குறுக்கே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து ரூபாய் 61 கோடி மதிப்பீட்டில் பழனியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க அரசு முடிவு செய்தது. இதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற நில உரிமையாளர்களுடன் நெடுஞ்சாலைத்துறையினர், வருவாய்த்துறையினர் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது கையகப்படுத்தப்பட்ட ஒரு சென்ட் நிலத்திற்கு ரூபாய் 20 லட்சம் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நில உரிமையாளர்களுடன் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்கிழவன், உதவி பொறியாளர் லட்சுமி ஆகியோர் தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஒரு சென்ட் நிலத்திற்கு 1.25 லட்சம் கொடுப்பதாக தெரிவித்த நிலையில் நில உரிமையாளர்கள் கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். மேலும் தாலுகா அலுவலகத்தை நில உரிமையாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக நில உரிமையாளர்கள் தெரிவிக்கையில், பழனி தீயணைப்பு நிலையம் சார்பில் மின்வாரிய பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் அவ்வப்பொழுது பல்வேறு துறை பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு விழிப்புணர்வு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது கோடைக்காலம் வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் தீ விபத்துக்கள் நேரிட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு பழனி தீயணைப்புத்துறை சார்பில் தனியார் திருமண மண்டப வளாகத்தில் மின்வாரிய பணியாளர்களுக்கு சிறப்பு தீத்தடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. நிலைய அலுவலர் காளிதாஸ் தலைமையில் ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு பயிற்சி ஒத்திகைகளை செய்து காட்டினர். அப்பொழுது சாதாரண தீ விபத்து, எண்ணெய் கசிவால் ஏற்படும் தீ விபத்து, வனப்பகுதியில் ஏற்படும் தீ விபத்து, மின்கசிவால் ஏற்படும் தீ விபத்து போன்ற பல்வேறு விபத்து காலங்களில் எது மாதிரியான ரசாயன பொருட்களை பயன்படுத்தி தீயை அணைப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்டுக் கொண்டு வருவது என்றும் பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான மின்வாரிய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் பொங்கலிட்டு திரும்பும் பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களில் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது. இதில் கேரளத்திலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். இவ்வாறு பொங்கலிட்ட பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது திருவனந்தபுரம் மாநகரின் முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் தாங்கள் வந்த வாகனங்களிலே 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சென்றனர். போதிய போக்குவரத்து வழிமுறைகள் ஏற்படுத்தப்படாததால் பக்தர்கள் கடும் இல்லலுக்குள்ளாகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூரில் முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்பட்ட காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து வந்தன. காளைகளை சுழற்சி முறையில் வீரர்கள் தீரத்துடன் மல்லுக்கட்டி தழுவினர். சிறந்த முறையில் காளைகளை தழுவிய மாடுபடி வீரர்களுக்கும், நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடும் காளைகளுக்கும் மிதிவண்டி, கட்டில், பீரோ, மேசை, சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், வெள்ளிக்காசு, பணம் ஆகியன பரிசாக வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் சந்திர கிரகணத்தை ஒட்டி நடை அடைக்கப்பட்டிருந்தது. நிலவு பூமியை சுற்றி வரும்பொழுது சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுகிறது. இதுவே சந்திர கிரகணமாகும். நேற்று மாலை சந்திர கிரகணம் நடைபெற்றது. பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகண நாட்களில் கோவில்களில் நடை சாத்தப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து கோவில்களும் நடை சாத்தப்பட்டன. பெருவுடையார் கோவிலில் காலை 9 மணிக்கு நடை சாத்தப்பட்டது. பக்தர்கள் கோவிலிலிருந்து வெளியேறினர். மாலையில் கிரகணம் முடிந்ததும் பரிகார பூஜைகள் செய்த பின்னே இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இன்று சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மாலை கோவில் நடை அடைக்கப்படுகிறது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிகின்றனர். இந்நிலையில் சந்திர கிரகணம் இன்று மாலை 3:30 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடைவதை முன்னிட்டு மலைக்கோவிலில் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெற்றது. இதையடுத்து நடை அடைக்கப்பட்டு வழக்கம் போல் 4ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே மாசிமக தீர்த்தவாரி திருவிழா ஊர்வலத்தில் புல்லட் வாகனத்தில் வந்த பிள்ளையார் கான்பூரை வியக்க வைத்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சந்திரங்கப்பட்டினம் கடற்கரையில் 27ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் கல்பாக்கம் சுற்றுவட்டாரத்தில் 19 ஊர்களில் இருந்து உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வான வேடிக்கை மேலதாளங்கள் விழுக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. இதில் முக்கியமாக ஆயப்பாக்கத்திலிருந்து வந்த பிள்ளையார் புல்லட் வாகனத்தில் வந்து கான்பூரை வியக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் வரிசையாக நிறுத்தப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சந்திரங்கப்பட்டினம் மலைமண்டல பெருமாள் கடலில் புனித நீராடினார். இதில் பங்கேற்ற பக்தர்களும் கடலில் புனித நீராடினர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சமுத்திரராஜனுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளைங்கிற மரியாதைக்காக இந்த சீர்வரிசையை இவங்க கொண்டு வராங்க. இந்த சீர்வரிசையை முடிச்சுட்டு அவர் அந்த சமுத்திரராஜனோட ஐக்கியம் வரார். அதுதான் இந்த அவர் போக முடியாதுங்கிறதுக்காக அவர் சார்பில் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு நாம் அபிஷேகம் பண்ணி அவரை அந்த சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண வைக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவிலில் மாசி தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆலங்குடி அருகே உள்ள கோவிலூர் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா பிப்ரவரி 22ஆம் நாள் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. அதன் பிறகு நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனின் வீதி உலா நடைபெற்றது.
மாசி தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த திருவிழாவின் கோவிலூர் சுற்றுவட்டார ஊர்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். மா, பலா, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க மங்கள இசை முழங்க கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் தேர் வலம் வந்தது. அப்பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுள்ளது. அதை சிறிய தொகுப்பாக காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் வைரங்குப்பத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திமுக ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழைகளுக்கு புத்தாடைகள், பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் கருவிகள், விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் சிறுவாக்கம் ஊராட்சி இலவம்பேட்டில் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். ஏழைகளுக்கு புத்தாடைகளும், பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் கருவிகளையும் வழங்கினார். விழாவில் கலந்து கொண்டோருக்கு குளிர்பானங்கள், பழ வகைகள், அறுசுவை உணவு ஆகியவற்றையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வணிகர் அணி துணை செயலாளர் சுரேஷ் பாபு, முரளி, பாலசுப்பிரமணி, வேலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் திமுக வணிகர் அணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட 2000 பேருக்கு முட்டையுடன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனை கூட்டம். பல்வேறு நடவடிக்கைகளை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெறும் ஆலோசனை கூட்டம் என்பதால் மற்ற கட்சிகளிடையே பெரும் பரபரப்பு. தஞ்சாவூரில் தமிழக கட்சி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். தாவேக தலைவர் விஜய் பங்கேற்பு. பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுவார் என தாவேக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதல். ஈரானை அணு ஆயுதம் தயாரிக்க முடியாமல் செய்வதுதான் ஒரே இலக்கு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூழ்நிலை. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதி போட்டி. தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் இன்று முதல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப் போவது யார் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.